இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்போ நீ சொல்லுடா, என்னாச்சு? அம்மா பத்திரத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தது, உங்க கைரேகை அச்சை எடுத்துட்டு போனது எல்லா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்களும் பெரியமாவும் கோயிலுக்கு போயிருந்தீங்கல்ல, அப்ப இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடா நீ சொல்ற? நம்ம பூர்வீக இடத்தோட பத்திரத்தை நீ தானே திருடி கொண்டு போய் வசுந்தரா கிட்ட கொடுத்த? இல்லங்க, நானாவும் அப்பவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஆனா இனிமே என்ன ஆனாலும் சரி, இவ கூட நான் பேச மாட்டேன், இவ கூட நான் குடும்பம் நடத்தவும் மாட்டேன். எனக்கு இவளுக்கு இனிமே எந்த உறவும் கிடையாதுமா. இதுக்குதான் நான் சொன்னேன், இந்த விஷயம் எனக்கு தெரிய வேண்டான்னு. நான் சொன்னதுக்கான காரணம் இப்ப புரியுதா? எல்லாருக்கும் தெரியும்ல, நீங்களாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. மா, நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல. இல்லப்பா, அவனே சரியாயிடுவான்னு பார்த்தேன். ஆனா இந்த அளவுக்கு வீம்பா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலப்பா. சிபா, ரெண்டு பேரும் இங்க வாங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதை காப்பாத்தணும்னு நாம நினைக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். இது பார்வதிக்கு புரியல. அவ ஏதோ தப்பு பண்ணிட்டா, நான் அதை மன்னிச்சு விட்டுட்டேன்டா. அது எப்படி நான் மன்னிக்க முடியும்? இவ பண்ணது என்ன சாதாரணமான காரியமா? டேய், மன்னிக்கிறது தான்டா பெரிய விஷயம். இவ வெளியில இருக்கிற யாரோ இல்ல தண்டனை கொடுக்க. இவ நம்ம வீட்டு பொண்ணுடா. நம்ம வீட நம்பி உன்னை நம்பி இவளை கட்டி கொடுத்திருக்காங்க இல்ல. இத்தனை வருஷம் உன் கூட வாழ்ந்திருக்கா. இவ்வளவு பெரிய புள்ளையும் உனக்கு இருக்கு. நீ இப்போ வந்து இவகிட்ட பேச மாட்டேன்னு சொன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? சிவா, தப்ப மன்னிச்சாதானே இவ தன்னை மாத்திப்பா, தன் தப்ப உணர்வா, அந்த தப்ப திருத்திக்குவா. என்னையும் அவளையும் வெட்டி விட்டுருங்க, அப்பதானே சரியா இருக்கும். ஏன்னா இவளை பார்க்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப இவ செஞ்சதானே எனக்கு ஞாபகம் வருது. அதனால எனக்கு அப்படியே கோபம் வருதுண்ணே. நம்மளோட குடும்பம் புள்ள எல்லாரும் இருக்காங்களே, நான் அப்படியே அமைதியா இருக்கேண்ணே. என்ன நானே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனாலதானே சொல்றேன், மனசு ஒத்து போய் இவகிட்ட பேசவோ குடும்பம் நடத்தவோ எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைண்ணே. அண்ணே, வெட்டி விட்டுருங்க அண்ணே. நம்ம பிள்ளைய நம்ம வளர்த்துக்கலாண்ணே. அண்ணே, இவ பணப்பித்து புடிச்சுதானே இப்படி எல்லாம் பண்ணா. இவளுக்கு ஏதாவது பணம் கொடுக்கறதுனாலும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கண்ணே. இந்த பணத்தை வச்சு அவ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டுண்ணே. என்ன பேச்சு பேசுறடா நீ? இத்தனை வருஷமா இந்த வீட்டோட மருமகளா அவ வாழ்ந்திருக்கா, கௌரவத்தோட இருந்திருக்கா. தப்பா பேசாத. நான் இவ்வளவு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இது வரைக்கும் அண்ணன் பேச்ச மறுக்காதவன் இன்னைக்கு முதல் தடவையா என் பேச்ச மறுத்து பேசுற. சரி, உன்னோட உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன். கடைசியா கேக்குறேன், இப்ப என்னடா உன்னோட முடிவு? அவ கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லைண்ணே. எங்களை வெட்டி விட்டுருங்க. நீ என்னமா சொல்ற? என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் என்ன திருத்திக்கணும்னு தான் நினைக்கிறேன். பாத்தியா பாத்தியா அவ எப்படி பேசுறான்னு? நீ பாத்தியா? நீ இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நாளைக்கு நீயே வருத்தப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது. அவளும் தான் செஞ்ச தப்ப உணர்ந்து உன் கூட சந்தோஷமா வாழறதுக்கு அவளுக்கும் ஒரு அவகாசம் தேவை. அதனால இப்ப இந்த பிரச்சனையை பத்தி எதுவும் பேச வேண்டாம். ஒரு 3 மாசம் கழிச்சு நம்ம பேசிக்கலாம். இப்போதைக்கு நீ இப்படி எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். 2 பேருக்குமே 3 மாசம் அவகாசம் கொடுக்கறேன். அண்ணன் சொல்றேன்டா,
தீபத்தை தொட்டு கும்பிட்டுக்க. உண்மையிலேயே அவன் பதவி உயர்வு கிடைச்சுதான் வந்திருக்கானா இல்ல துபாய்ல வேலை இல்லைன்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிட்டாங்களான்னு சந்தேகமா இருக்கு. அத்தை, கதிர் ஏதாவது குத்த சொல்லணும்னே அப்படி சொல்றீங்களா? கதிர் எதுக்கு போய் சொல்லணும்? அவனு சொன்னா இப்ப உனக்கு எது கோவம் வருது? இவள் இங்க இருந்து கூட்டிட்டு போனப்ப வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுறோன்னு மாமா கிட்ட சவால் விட்டுட்டு வேற போனான். மனுஷன்னா கொஞ்சமாவது மான ரோஷம் இருக்கணும். அவன் வாழ்க்கையில பெருசா என்ன சாதிச்சிட்டான்னு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சான்னு தெரியல. என் புருஷன் இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானே பாட்டி? இதுக்குதான் நாங்க எங்க வீட்டுக்கே போறோம்னு சொன்னோம். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாம்மா? ஏய் பார்வதி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? துபாய்க்கு வேலைக்கு போனப்ப அவ சாதாரண வேலைக்கு தான் போனா. ஆனா இன்னைக்கு அந்த கம்பெனிலேயே பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க, சம்பளத்தையும் வசதி கொடுத்திருக்காங்க. அவன் சாதிச்சுட்டு தான் வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் இந்த வீட்டோட மருமக பிள்ளை. அவனுக்கு இங்க இருக்க எல்லா உரிமையும் இருக்கு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏதோ பேசிக்கிறீங்களேன்னு அமைதியா இருந்தா வளவளன்னு பேசிட்டு போறீங்க. பார்வதி, உனக்கு என்ன பிரச்சனை? அவ புருஷன் வீட்டுக்கு வரலனா அது அவ பாடு. அதுக்கு நீ எதுக்கு குத்தி காட்டிக்கிட்டு இருக்க? உனக்கும் உன் புருஷனுக்குமே பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. விலக்கி விடு, வெட்டி விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு நீ போய் பாரு. சும்மா அடுத்தவங்களை நாட்டாம பண்ணிட்டு இருக்காத. மா, பார்வதி நியாயமான கேள்விதானே கேட்டா. அவளுக்கு இருக்கிற சந்தேகம் எனக்கும் இருக்கு. ஒரு புருஷன் தன் பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது ஒரு போன் பண்ணி கூடவா விசாரிக்க மாட்டான்? அப்படி என்ன அவனுக்கு அதிசயமான வேலை இருக்கு? தானே விடுமா, அப்பா தானே. கதிர் உனக்கு போன் கூட பண்ண முடியாம இருக்கிறானா? அவனுக்கு அப்படி அங்க என்ன வேலை இருக்கோ அத புரிஞ்சுக்காம ரகு அப்படி பேசிட்டு போறான். சரி, நீ வெறும் வயித்தோட இருக்க கூடாது. போய் முதல்ல சாப்பிடு. ம்.